Hi students, this is Vijay Max. Exercise 2.2, question number 2. Given the complex number z equal to 2 plus 3i, represent the complex number in argument diagram. Subdivision 2, z minus iz and z minus iz. குடுக்குற காம்ப்ளெக்ஸ்ல இந்த 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம டயக்ராம் டிரா பண்ணோம்னா அதுதான் வந்து ஆர்குமெண்ட் டயக்ராம் அப்படின்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேக் z equal to 2 plus 3i. Then second one minus iz. So minus I into z is 2 plus 3i. Minus I உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2 into I means minus 2i. Then plus in minus minus. This is 3i square. Then minus 2i. I is equal to minus 1. Minus 1 into minus 3 na நமக்கு வந்து plus 3. எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் எழுந்து ரியல் பார்ட் ஃபர்ஸ்டாவும் இமேஜினரி சைடாவும் எழுதணும். அப்போ ரியல் வந்து 3, இமேஜினரி பார்த்தீங்கன்னா minus 2i. இதுதான் நம்மளுக்கு என்னது minus iz வேல்யூ. Then last one z minus iz. z minus iz equal to. So z வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு 2 plus 3i. ஓகே, மைனஸ் iz. நம்ம கண்டுபிடிக்கும் போது மைனஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால அங்க எழுதும்போது வந்து plus 3 minus 2y. செகண்ட் டைம் அப்படியே எடுத்துக்கிறோம். இதில் ஆட் பண்ணோம்னா ரியல் பார்ட் பண்ணும்போது 2 plus 3 நம்மளுக்கு வந்து 5. 5 minus 2y நம்மளுக்கு வந்து plus i. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம டயக்ராம் டிரா பண்றதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஆர்டர் பேரா எழுதலாம். தட் இஸ் 2 plus 3 2, 3 அப்படின்னு எழுதலாம். தென் 3 minus 2 3, minus 2 அப்படின்னு எழுதலாம். Then 5 plus I நம்ம ஆர்டர் பேரா எழுதும்போது 5, 1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, நம்ம இதை காம்ப்ளெக்ஸ் சொன்னாலும் சரி இல்ல ஆர்டர் பேரா சொன்னாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம டயக்ராம்ல பிளாட் பண்றதுக்காக இப்படி ஆர்டர் பேரா எடுத்துக்கிறோம். எக்ஸ் எக்ஸ் டிரா பண்ணிட்டு அது நம்பரும் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச z மைனஸ் iz z மைனஸ் z மூணோட ஆர்டர் பேர்ஸும் நம்ம டயக்ராம் பிளாட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 2, 3. x is 2, y is 3. இந்த 2, 3 தான் நம்மளுக்கு என்னது, இது நம்மளுக்கு வந்து z. செகண்ட் பாயிண்ட் 3, minus 2. ஸோ x 3, y வந்து நம்மளுக்கு என்னது minus 2. இது நம்மளுக்கு என்னது minus iz. And last one 5, 1. x is 5, y is 1. நம்ம லாஸ்ட் பாயிண்ட் z minus iz. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ என்ன ஷேப் வருதுன்னு பார்க்க போறோம். ஸோ எல்லாம் 3 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா இட் ஃபார்ம்ஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபைனல் கன்க்ளூஷன் z minus iz and z minus iz forms a right angle triangle. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர்.